ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் அயலான் படத்தோடைய ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங், யோகி பாபு, கருணாகரன் மற்றும் பலர். அண்ட் இந்த படத்தை வந்து ரவிக்குமார் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அயலான் படத்தோடைய ஸ்டோரி என்னன்னா, ஒரு மிஷனுக்காக வேற பிளானட்ல இந்த ஏர்த்துக்கு டாட்டூன்ற ஒரு ஏலியன் வருது. இந்த ஏலியனுடைய யூஎஃப்ஓ வந்து ஆரியன்ற ஒரு மோசமான சயின்டிஸ்ட் கிட்ட போயிருது. ஸோ இப்போ ஏலியன் வந்து தமிழ்ன்ற ஒரு ஆளை மீட் பண்ணுது. தமிழ் வந்து எப்படி அந்த ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ணாரு அண்ட் தமிழ் வாழ்க்கையிலையும் அந்த ஏலியன் வாழ்க்கையிலையும் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதான் இந்த திரைப்படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தோம்னா, பாசிட்டிவ்ஸ் சொல்லணும்னா இந்த படத்தில் நடிச்ச ஸ்டார் காஸ்டோடைய பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இந்த படத்துல ஏலியனுக்கு வந்து ஆக்டர் சித்தார்த் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு. அவருடைய வாய்ஸ் ஓவர் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபி வந்து டாப் நாச்சா இருந்தது. படத்துடைய சவுண்ட் டிசைனர்ஸ் ஆன சச்சின் ஹரிஹரன் அண்ட் இவங்களோட டீமோடைய ஒர்க் வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருந்தது. ஏலியனுக்கு மெமரி லாஸ் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா காட்டியிருந்தாங்க. ஸோ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்தோம்னா, படத்துல வர நிறைய கேரக்டர்ஸோட கேரக்டர் ஆர்க் எழுதப்பட்ட விதம் ஒன் டைமென்ஷனலா இருந்தது. அண்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரக்கூடிய சில சீக்வன்சஸ் எழுதப்பட்ட விதம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். படத்துல வரக்கூடிய ஒரு சில சீக்வன்சஸ் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி தான் இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து ரொம்ப நேரம் போற மாதிரி இருந்துச்சு. அதை அவங்க கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் வந்து சீன்ஸை நல்லா எலிவேட் பண்ணியிருந்தாலும் அவருடைய சாங்ஸ் இந்த படத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். என்னதான் இந்த படத்துல ஒரு சில ஃபிளாஸ்ன்றது இருந்தாலும் இந்த டீமுக்கு வந்து இந்த படத்தை உருவாக்குறதுக்கு 6 வருஷம் இருக்கு. ஸோ அவங்களோட இந்த உழைப்பையும் ஹார்ட் ஒர்க்கையும் நம்ம கண்டிப்பா மதிச்சே ஆகணும். அண்ட் அவங்களோட எஃபர்ட் வந்து நம்மளுக்கு எல்லா சீக்வன்ஸ்லயும் தெரியும். இந்த படம் பார்க்கும்போது இந்தியாவில் ஏலியனை பேஸா வச்சு எடுக்கப்பட்ட படங்கள் ரொம்பவே கம்மி தான். ஸோ அயலான் வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா தான் இருந்தது. ஸோ ஓவராலா அயலான் பத்தி சொல்லணும்னா, இந்த டீமோடைய ஹார்ட் ஒர்க்காகவும் இந்த படத்தோட யூனிக்கான கான்செப்ட்காகவும் நீங்க இந்த படத்தை பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 7 out of 10. ஸோ நீங்க அயலான் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.